அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் அவர் எஸ்பிஎஸ் இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா தொண்டி ஹார்பர். பாருங்கள், பின்னாடி ஹார்பர் தெரியுதா? ஆமாம், தொண்டி மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு மாற்றுத்திறனாளியை மீட் பண்ணுறதுக்கு, அவர் தற்சார்போடு வாழ்கிறதுக்கு இந்த மார்க்கெட்டில் மீன் வெட்டுறாரு. அவரை நம்ம மீட் பண்ணுவோம். நண்பர்களே, இவர் தான் நம்ம பார்க்க வந்தவர். இப்போ அவங்க மீன் வெட்டுறதை பார்ப்போம். நாம் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டதுனால மீன் வெட்டுறதை பார்க்க முடியாதோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா முரட்டான 2 பாறை மீன், அதை வெட்டுறதை பார்க்குறோம். அதில் அந்த தலையை எப்படி நீங்கள் எடுத்தோன்னா தலை அடுத்த மீனை வெட்டுறாரு. சட்டி அதுக்கு ஒரு தண்ணி வெட்டி கொடுப்பேன்.
அடுத்ததாக அண்ணன் இறால் உரிக்கிறாரு, அதையும் பார்ப்போம். இதெல்லாம் என்ன மாதிரி இறால் இது? எல்லாம் ஓ, எல்லாம் கலந்துருக்கும். அண்ணா உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. ராமநாடு மாவட்டம் திருவண்ணாமலை வட்டம் தொண்டி. தொண்டி. உங்கள் பேர்? ஏ கணேசன். கணேசன். எத்தனை வருஷமாக மீன் வெட்டிக்கிட்டு இருக்கீங்க? 20 வருஷமாக. 20 வருஷமாக மீன் வெட்டுறீங்க. இந்த மீன் வெட்டுற வேலையை எப்படி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? நான் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு வந்து மீன் வியாபாரத்துக்கு கூப்பிட்டு வந்தாப்புல. அவர் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தார். எனக்கு வந்து எந்திரிச்சு போக முடியாதனால சரி இப்படி இருந்தால் நமக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவரோட மீன் வியாபாரத்துக்கு போக முடியாது, ஒரு பக்கமாக இருந்து கட் பண்ணுறேன், அதனால் வாங்கி போட சிரமமாக இருக்கும். அவரை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ நானாக சரி உட்காந்து ஒரு வியாபாரத்தை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. இல்லை இவ்வளோ நாள் கட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எதுவும் அடிக்கடி பட்டுருச்சு அது வரைக்கும்? அதெல்லாம் ஒன்றும் பட்டதில்லை 20 வருஷத்தில். ஆரம்பத்தில் இந்த மீன் வெட்ட ஆரம்பித்த போது மக்கள் உங்களை நம்பி மீன் வெட்ட கொடுத்தாங்களா? இல்லை, நான் ஒரு மீனவன். அதனால் எனக்கு மீனவனுக்கு மீனை பற்றி தெரியும், மீனை எப்படி கட் பண்ணணும், அதனால் எனக்கு வந்து அது பெருசாக தெரியும். அதாவது இது வந்து புதுசாகவோ அல்லது சிரமமான தொழிலோ தெரில, சகஜமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் ஆளுங்கிறதுனால எல்லோரும் நம்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது அப்படியே பழகிடுச்சு. ஓகே 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 ஓகே. இங்கே கணிசமாக இந்த மார்க்கெட்டில் எவ்வளோ பேர் மீன் வெட்டுறவங்க இருக்காங்க? இங்கே 10 பேர் இருப்பாங்க. இருந்தாலும் ரெகுலராக உங்கள்கிட்டையும் வர ஆளுங்க இருக்காங்க. நானும் என் பசங்களும் கொஞ்சம் தெளிவாக விட்டுறதுனால நம்மளுக்கு வந்து 1 மணி வரைக்கும் நம்ம மற்றவங்களாம் நேரத்தோட போயிடுவாங்க, நீங்கள் ஆனால் ஒரு 1 மணி வரைக்கும் இங்கே இருப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, அண்ணனோட காண்டாக்ட் நம்பர் தர்றேன். இந்த தொண்டி ஹார்பர் வரவங்க அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீன் வேணும்னாலும் அண்ணனை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் வர்றது கன்ஃபார்ம்னா அவங்க உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சிங்களா? திருமணம் ஆகிடுச்சா? எத்தனை குழந்தைங்க? ஒரு பையன் 2 பொண்ணு. பையன் என்ன பண்ணுறாப்புல? பையன் வந்து படிப்பு முடிச்சிட்டாங்க. என்ன படிச்சிருக்காப்புல? பிஹெச்டி. பொண்ணுங்க பிள்ளைங்களா? ஒரு பொண்ணு கட்டி கொடுத்தேன், ஒரு பொண்ணு காட்டுறேன். சூப்பர் சூப்பர். அதாவது இந்த உங்கள் திருமணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பக்கத்தில் வந்து லவ் மேரேஜ்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சொல்லுங்கள், வெக்கப்பட வேணாம். அதான் பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. பொண்ணுக்கு என்னை பிடிச்சிருந்துச்சு, அதனால என்ன விரும்பி. சரி சரி. கஷ்டம் வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நானும் கஷ்டப்படுவேன். நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அருமையான ஒரு பதில். அதாவது
எந்த கஷ்டமானாலும் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் கஷ்டப்படாத அளவுக்கு தான் வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இந்த பழமொழி அனைவருக்கும் பொருந்தும். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு இது கண்டிப்பாக பொருந்தும். ஏன்னா தற்சார்போடு வாழக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கட்டாயம் ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பட்ட மாற்றுத்திறனாளி சகோதரர் தனக்கு தெரிந்த கைத்தொழில் மூலயமா தற்சார்போடு வாழ்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திருமணம் பண்ணியிருக்காரு. சாதாரண திருமணம் இல்லை, இது வந்து காதல் திருமணம். இவர் தற்சார்போடு வாழ்கிறதுக்கு இவருடைய உழைப்பு, இவருடைய நேர்மை இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மனைவி வந்து இவரை விரும்பி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விரும்பி திருமணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் அவங்க இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பதிவில் அவர் சொல்லியிருப்பார், இது வரைக்கும் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாமல் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். மகிழ்ச்சியாக இருக்காங்க. எப்படி ஒரு வெற்றி பெற்றாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களுக்கு 3 குழந்தைங்க. முதல் பையன், அடுத்த 2 பெண் குழந்தைங்க. முதல் பையனை நல்லா படிக்க வச்சுருக்காரு. 2வது பொண்ணை திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 3வது குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பதிவை பார்க்குற மற்ற மாற்றுத்திறனாளி நண்பர்கள் தற்சார்போடு வாழ்கிறதுக்கு கட்டாயம் ஒரு கைத்தொழில் கற்றுக்கணும். தற்சார்போடு வாழ்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். இதுதான் என் நோக்கம். நன்றி.